ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் பொங்கல் நல்லா கொண்டாடிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பொங்கல், மாட்டுப் பொங்கல் எல்லோரும் கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரும்பு நல்லா சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் இப்போ தான் கரும்பு சாப்பிட்டுட்ருக்கேன். பொங்கல் அரசும் சாப்பிட்டேன். அது பொங்கலுக்கு ஊருக்கு போல. ஏண்டா போல அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பல காரணங்கள் இருக்கும். கரும்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கரும்பு நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன். பட் கரும்பு பிடிக்கும், பட் அதிகமாக சாப்பிட மாட்டேன். ஏன் அப்படின்னா அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நாக்கெலாம் வந்து சொரன்னு ஒரு மாதிரி பேந்து போன மாதிரி வலிக்கு லைட்டாக இல்லைங்களா? ஸோ அதனால் கரும்பு சாப்பிட்லாம், சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. நாங்களும் பாளையா தான்டா, எப்படி நாங்களும் பாளையா மாதிரி பண்ணுவோம். தெலுங்கு ஸ்டார் பாளையா. டக்குன்னு அவர் பண்ணது ஞாபகம் வந்துருச்சு. வெறும் சக்கை தான் வருது. கரும்பு சின்ன வெறும் சக்கை தாண்டா வரும், வேற என்ன வரும் அப்படின்றீங்களா? சக்கரை பொங்கல்லாம் ஆல்ரெடி சாப்பிட்டேன். ஊருக்கு போல அப்படின்றதுனால பொங்கல் சாப்பிடாம இருக்க முடியுமா, இல்லை பொங்கல் கிடைக்காம இருக்குமா, இல்லை கரும்பு கிடைக்காம இருக்குமா? எல்லாமே கிடைக்கும். ஒரு பக்கம் யோசிச்சோம் அப்படின்னா இந்த பொங்கல், தீபாவளி இதெல்லாம் சும்மா டக்குன்னு வரும். எப்போதும் போல ஒரே மாதிரி தான் நடக்கும். சும்மா சாப்பிட்டோமா, தூங்கினோமா, இல்லை சாப்பிட்டோமா, வெடி வச்சோமா, சாப்பிட்டோமா, பொங்கல் சாப்பிட்டோமா, கரும்பு சாப்பிட்டோமா, எப்போதும் போல தான். என்ன அதில் புதுசாக என்ன இருக்க போகுது இல்லையா? அதுவே நமக்கு அழுத்து போயிடுது. என்ன பண்ணுறது? இந்த பொங்கல் எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எப்போதும் போல் போரிங்காக போச்சா, இல்லை இந்த வருஷமாவது ஏதாவது புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது நடந்துச்சா அவங்க லைஃப்பில்? ஜாலியாக ஏதாச்சும் ஜாலியாக பொங்கலுக்கு வந்து ஏதாச்சும் ஜாலியாக நடந்துச்சா அப்படின்ற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு கோல்டு இருந்துச்சுல, லைவில் வரும்போது கோல்டு இருந்துச்சு. கோல்டு வந்து இப்போ சரியாயிடுச்சு. அதனால தான் கரும்பு சாப்பிட்றேன்.
ஒரு இடத்துல நின்றுட்டு பேச மாட்டியாடா அப்படின்னு கேட்குறீங்களா? நான் ரோபோவா அப்படியே பேசுறதுக்கு? சாப்பிட்டு இருக்கோம்ல, கொஞ்சம் அப்படி இப்படி ஆடிக்கிட்டு தான் சாப்பிட்டு பேசுவோம். நானும் பாலையா தான்டா. எல்லாரும் பொங்கல் முடிஞ்சு திரும்ப ஊருக்கு போனோம், திரும்ப வேலைக்கு போனோம், திரும்ப ஸ்டார்ட் பண்ணோம். கடுப்புல உட்காந்துருக்கீங்களா? அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். அதான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்களா? லீவுக்கெலாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்களா? திரும்ப வேலைக்கு திரும்ப லீவ் முடிஞ்சது வேலைக்கு போய் தான் ஆகும். அப்ப இனிச்சிச்சு, இப்ப கசக்குதோ? கரும்பு எப்பவுமே இனிக்கலாம். பேசிக்கிட்டே 2 மணி சாப்பிட்டேன். இங்கே தானே இன்பா உங்கள் நண்பா சேனலில் வீடியோவே போடுறதில்ல அப்படிங்க. அதான் நம்ம பாட்டுக்கு தோன்றதை பேசி நம்ம நடைமுறையில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பேசி பண்ணி வீடியோ போட்டு விடுவோம். நீங்கள் பார்த்து ரசித்தாலும் சரி, இல்லை பார்த்து காயை துப்புனாலும் சரி, துப்புனா தொடச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன். அதனால இந்த மாதிரி மொக்க வீடியோலாம் பார்த்து சாவுங்க எல்லாரும். ஏன்னா அப்படி மொக்கையா பேசிட்டு இருக்க வீடியோலாம் பார்த்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் கடுப்பாகணும் அப்படின்னு தலையெழுத்து. ஸோ பார்த்து தான் ஆகணும், உட்காந்து பாருங்கள். கரும்பு பாக வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் கரும்பு இருக்கும். அதுக்குள்ள முடிச்சிருக்க மாட்டீங்க. ஒரு 2-3 கரும்பாவது வீட்டில் கிடக்கும். கரெக்டாக போங்க, போயிட்டு இப்படி பிடிச்சிட்டு இப்படி கையால் உடம்பில்ல உடச்சி இப்படி காலால் உடச்சி அப்படி சாப்பிடுங்க. நான் தரமாட்டேன், உங்கள் வீட்டில் இருக்கணும், போயிட்டு சாப்பிடுங்க. ஓகேவா? ஏன்னா ஓரா பேசுகிறேன் அப்படின்றியா அப்படிங்கிறீங்களா? எப்படிங்க தர முடியுதுலேருந்து நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கும், போய் சாப்பிடுங்க அப்படின்னு ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். இங்கேருந்து நான் எப்படி தர முடியும்? இப்படி இப்படி கொடுக்க முடியுமா என்ன? கொடுத்தாலும் உங்களால் சாப்பிட முடியுமா என்ன? முடியாது. நாக்கில் எச்சு தான் வரும். எச்சு ஊறலாம், இந்த கரும்பு சாறு ஊறட்டும், போய் சாப்பிடுங்க. கரும்பு சாப்பிட்டு எப்பவுமே வந்துச்சு பாரு. இதுதான் காலை டிஃபன் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? மாட்டீங்க. ஆனால் காலையில் நான் சாப்பிட்டேன், 2 பூரி சாப்பிட்டேன். மறுபடியும் பரியா போகிறது, மறுபடியும் பாரா
திரும்ப திரும்ப பாடுறா. நான் சொன்னது ஏப்பத்தை கேட்டுச்சு போல, அதான் திரும்ப திரும்ப வருது. திரும்ப திரும்ப நான் வரேன்டா அப்படின்னு. காலையில் 2 பூரி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த கரும்பு சாப்பிட்டுருக்கேன். மெதுவா மெதுவா. யாரும் பிடிக்க சாப்பிட மாட்டாங்களா? மெதுவாக சாப்பிடு. இந்த கரும்பை முடிக்கிற வரைக்கும் நான் அப்படி பேசியே உங்களை சாவடிக்க போறேன். இன்னும் எவ்வளோ நேரம்டா? எங்களுக்கு வேலை இல்லையா? உட்காந்து பார்த்துட்டு வேலையா? உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் எங்களுக்கு வேலையா? எங்களுக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு நான் பொறுப்பில்லை. வேலையை தள்ளி வச்சுட்டு என் வீடியோவை பார்த்தாலும் சரி, இல்லை என் வீடியோவை தள்ளி வச்சுட்டு உங்கள் வேலையை பார்த்தாலும் சரி, பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல். மாடி எங்கேயாவது எனக்கு பொங்கல் வைங்கடான்னு கேட்டுச்சா? இல்லை கேட்குறேன். நீங்கள் பொங்கல் சாப்பிட்றதுக்கா? மாட்டுக்கு பொங்கல் ஒரு நாள் வச்சா பத்தாது, இன்னொரு நாளும் சாப்பிடணும், இன்னொரு நாளும் லீவு வேணும் அப்படிங்கிறதுக்காக மாட்டுக்கு ஒரு பொங்கலை வை, இன்னொரு நாள் லீவு கிடைக்கும், இன்னொரு தடவை பொங்கல் சாப்பிடலாம் அப்படின்றதே வச்சுங்க. தெரியும் எனக்கு. இல்லை வீட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் எதுவே முனையாக இருக்கணும் அப்படின்றதுனால வீட்டு பொங்கல் வச்சாச்சு. சரி வீட்டு பொங்கல் சரி, இப்போ மாட்டு பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு வச்சு விட்டீங்களா? அந்த மாதிரி யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி யோசிச்சா கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டு பொங்கல் 1, மாட்டு பொங்கல் 1, அதுக்கப்புறம் காணும் பொங்கல். பொங்கலே காணாம போச்சு, லாஸ்ட்ல காணும் பொங்கல் வச்சிருக்கா அப்படின்ட்டாங்க. அது எல்லாத்துக்கும் முன்னாடி போகி போட்டு எரிக்கலாம், எல்லாத்தையும் இருக்கிற எல்லாத்தையும் எரிச்சு விட்டு அப்புறம் உட்காந்து போய் மெதுவா பொங்கல் சாப்பிடலாம் அப்படின்ட்டு. இன்னொன்று கண்டுபிடிக்காங்க. எப்படா இது முடியும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? எப்படா இந்த கரும்பு முடியும், எப்படா நீ போவ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? வேகமாக சாப்பிட்டேங்க. வேகமாக சாப்பிட்டே பார்த்தீங்களா இந்த மண்டையில் ஏறுது. ஸோ மெதுவாக தான் சாப்பிட முடியும், உங்கள் அவசரத்துக்குலாம் சாப்பிட முடியாது. அதனால வீடியோ அடிச்சு விட்டு பாருங்க, வேற வழி இல்லை. சில பேர்லாம் கரும்பு சாப்பிட முடியாம தோலெல்லாம் சீவிடுவாங்க. சீவி போட்டு ஈஸியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. உங்களுக்குலாம் என்ன பல்லு செத்து போச்சா? பல்லு எதுக்கு இருக்கு? புடிச்சு கழிச்சு ஊக்க தானே. ஆல்ரெடி நமக்கு ராட்சச பல்லு மாதிரி இருக்கு,
4 பல்லு, மேலே 2 கீழே 2 நீட்டி நிற்கிது. பிடிச்சி கடிச்சு பிக்க வேண்டியதானே, சிங்கம் மாதிரி. உனக்கு இருக்குடா, நீ பிப்படா, எங்களுக்கு இல்லைடா, நாங்கள் ஒட்டுப்பல்லு செட்டு பல்லு வச்சுருக்கோண்டா, நாங்கள் வெட்டி தானே சாப்பிடுவோம் அப்படிங்கிறீங்களா? இப்போ வெட்டியே சாப்பிடுங்க, வெட்டியே சாப்பிட்டாலும் சரி, இல்லை ஜூஸ் பிடிச்சி குடித்தாலும் சரி, கடிக்கவே முடியாதா, ஜூஸ் பிடிச்சாலும் நாங்கள் குடிப்போம் அப்படின்னு குடித்தாலும் சரி. ஆனால் என்னதான் ஜூஸ் பண்ணி குடித்தாலும் அப்படி கடிச்சு மென்று முழுங்கி சாப்பிட்ற டேஸ்ட் இருக்காது. இது எழுதப்பட்டதான் உண்மை, கரெக்டா? என்ன ஒரு டேஸ்ட் ஆடா. மனச தாக்குற கரும்பும் இதுதான், வயிற்றுக்குள்ள போற கரும்பும் இதுதான். அடுத்த எப்போ சாப்பிட முடியலாம் விட்டுடா. ஃபுல்லாக சாப்பிட்ற வரைக்கும் வீடியோ பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுக்காகவே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அப்படிலாம் கிடையாது. நல்லா இருக்கு, இவ்வளோதானே. நல்லா சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக சாப்பிட்லாம், பொறுமையாக சாப்பிட்லாம். எனக்கு சாப்பிடவும் முடியுது. வெறும் சாறு தாங்க உள்ளே போகுது. அப்புறம் எப்படி இதை சாப்பிட முடியாமல் இருக்கும்? நல்லா சாப்பிடுவோம். இப்போவே நாக்கு லைட்டா ஒரு மாதிரி சுறுசுறுன்னு இருக்கு. முடிய போகுது, ஒன்றும் ஆகாது. இந்த பக்கம் கிடைச்ச கை இந்த பக்கம் வரமாட்டேங்குதா? இந்த பக்கம் கிடைச்சி இந்த பக்கம் வரமாட்டேங்குது. அதனால் இந்த பக்கமே எடுத்து சாப்பிடலாம். லாஸ்ட்டு மொழி என் பல்லுக்கே டஃப் கொடுக்குதே. என்ன அது அவ்வளோ பெரிய ஆளா நீ? நினைக்கிட்டே வா, என் பல்லுக்கிட்டே வா. கட்டக் முட்டக்கு கேக்குதா? இந்த கரும்புல இந்த பாத்தீங்களா, அந்த மாதிரி மொழியா இருக்கும் பாத்தீங்களா, இதெல்லாம் செம கடுப்பாகும்ல. சின்ன வயசுல சாப்பிடும் போதெல்லாம் பல்லு சின்ன பல்லு தானே, பிஞ்சு பல்லு, கடிக்க முடியாது. அதை இதை மட்டும் என்ன எனக்கு ஆணைக்கான முளைச்சு வந்து நிற்கிதே, எதுக்கு கடுப்பாகாது? அதுக்காகவே அதெல்லாம் சீவி சாப்பிட வேண்டியதாக இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, அதை அப்படியே கடிச்சு தூக்கி போடலாம். மொழியவே கடிச்சு சாப்பிடலாம்.
என்னடா மூஞ்சி இப்படி போகுது அப்படின்றீங்களா? இந்த மூஞ்சிலாம் வியாபாரம் ஆகாது அப்படின்றீங்களா? என்னடா மூஞ்சி இது அப்படின்றீங்களா? அதான்டா என் மூஞ்சி. கடிச்சு சாப்பிடணும்ல, இப்படி ருசிச்சு ரசிச்சு கடிச்சு முறிஞ்சி சாப்பிடணும்ல. ஸோ மூஞ்சி அப்படி தான் போகும். அடிக்கடி மண்டைட்டு வருது. கொஞ்சம் மெதுவாக சாப்பிடும், எங்கேயும் ஓடி போகாது. டைம் ஆகுது, நீங்கள் பாவம் வெயிட் பண்ணி உட்காந்து பார்த்துட்றீங்க. அதுக்காக அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்றேன். மொழி முடிய போகுது. அப்படா முடிச்சு கிளம்புடா, ஆளை விட்றா சாமி அப்படின்றீங்க. உங்கள் மைண்ட் பேஸ்லாம் கேட்குது, இடையிடையில அப்படி ஏப்பம் விட்டுக்கிற வேற, அது கேட்கவும் முடியல. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. லாஸ்ட் வை நம்ம பாலையா மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஏய் பாருடா, கரெக்டாக பண்ணிட்டா. பாயாக்கி டஃப் ஃபுல் போய் ரைட்டு. ஓகே, ஓகே கரும்பு அப்படியே சாப்பிட்டு முடிச்சாச்சு. எல்லாருமே இந்த மாதிரி கரும்பு நல்லா சாப்பிட்ருப்பீங்க. ஸோ ஓகே, பை பாய். உங்கள் எல்லாரையும் பார்க்க வச்சு கரும்பு சாப்பிட்டதில் ரொம்ப சந்தோஷம். அடுத்த வீடியோவை பார்க்கலாம். பை பாய், see you.